பாட்டாளி கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சியில் தலைமைக்கு என் மகனோ என் குடும்பத்திலிருந்து ஒரு வாரிசோ வரமாட்டார்கள், அப்படி வந்தால் முச்சேந்தியில் வைத்து என்னை சாட்டையாடிகள் சவுக்காடிகள் சொன்னவர் மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு எதை வச்சு அடிக்கிறதா? கொஞ்ச நாள் மகனை வச்சிருந்தாரு, இப்போ பேரனை கொண்டு வராரு, எதை வச்சு அடிக்கிறது? இதுவே மக்கள் நம்ப மாட்டாங்களே. நீங்கள் என்றைக்குமே அரசியலில் ஒரு அறத்தோட நேர்மையாக நீங்கள் ஒரு கோர்ட்டில் போனீங்கன்னா, சொந்த சமூகமாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருக்கட்டும், பொது சமூகமாக இருக்கட்டும், உங்களை உற்று கவனிப்பாங்க, உங்களை உற்று நோக்குவாங்க. ஆனால் நீங்கள் சுயநல அரசியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன சொல்ல நம்ப மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக கூட சமூகத்துக்கு இருந்திருக்கலாம், உண்மையாக பணி செஞ்சுருக்கலாம், அந்த மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜி.கே. மணின்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ அண்ணன் வேல்முருகன் இருக்கார், தமிழக வாழ்வு கட்சி. அந்த கட்சி பாமக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், பல்வேறு காலகட்டத்தில் போராட்டங்களில் களத்தில் இருக்கார். அப்போ இவரெல்லாம் கலட்டி விட்டுட்டு காடுவெட்டி குரு அவர் மருத்துவமனை உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கடைசியில் இறுதிக்கட்டமாக இருக்கும்போது கூட சிங்கப்பூர் கொண்டு போனவரை, சிங்கப்பூர் வைத்தியம் பார்த்தோம்னா அவர் வந்து பொழைச்சிருவார் அப்படின்னு சொன்ன போகலாம். இதே மருத்துவர் அன்புமணி என்ன சொன்னார்? எங்களால் வச்சு பாருங்கள் போங்கன்னு சொன்னவர் தானே அவங்க குடும்பத்திட்ட, காடுவெட்டி குடும்பத்திட்ட.